ஸோ இது என்னோடய லிவிங் அலோன் சீரீஸ் பார்ட் 1. என்னோடய ஹாஸ்டல்லேருந்து ஒன்னார்கே ஹவுஸுக்கு வந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இங்கே நான் 3 months இருந்துட்டேன். பட் இன்னையிலேருந்து தான் என்னோடய தனி வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் கொஞ்சம் ஃபியர் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த வீட்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ மேகி கிண்டி சாப்பிட்டு ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணும்னு நினச்சது தான். பிகாஸ் அவ்வளோ அழுக்கு என்னால் தேய்க்க முடியல. இந்த ஆயில் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ கை வலி வந்தது தான் மிச்சம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு ஆரம்பித்தேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஸ்டவ் இருக்கும்போது கெட்டில் யூஸ் பண்ணிருக்கேன்னு. ஸ்டவ் இருக்குது, பட் நான் இன்னும் சிலிண்டர் வெசல்ஸ் எதுவுமே வாங்கலை. அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். பிகாஸ் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அது வரைக்கும் இந்த கெட்டில் வச்சு தான் ஓட்டி ஆகணும். நான் செஞ்ச ஒரே தப்பு, எனக்கு குக்கர்லேயே அரிசி பருப்பு சாப்பாடு வைக்க தெரியாது. பட் என்ன தைரியத்தில் கெட்டிலில் வச்சேன்னு தான் தெரியல. ஸோ வச்சு வெந்து வரும்போது கொதித்து சுற்றி தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னால் கிண்ட முடியல, கையிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கோமாளித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதை சாப்பிட்டு தான் இன்றைக்கி என் டேவும் முடிஞ்சிச்சு.